நாட்டில் உள்ளன பல சிறப்பு அம்சங்களை கொண்ட அத்தகைய வழிபாட்டு தளம் இன்று நம் கண் மலேசியாவில் உள்ள பல புகழ்பெற்ற திருத்தலங்களில் பஞ்சின்மலை மகா சிவலிங்கேஸ்வரர் திருத்தலமும் ஒண்ணுதான். இது போத்தன் மாநகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு. இந்த கோயிலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அது தெரிஞ்சுக்கணும்னா என் கூடயே தொடர்ந்து இருங்க. எழில் கொஞ்சம் இயற்கையின் அற்புதங்கள் சூழ்ந்திருக்கும் மலைப்பகுதியில் இந்த அழகிய மகா லிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. பல சிறப்பு நிகழ்வுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த படிலாம் பார்க்க ரொம்ப பழசுமா இது எப்ப கட்டணும்? இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால கட்டினது. இது புத்த எக்ஸிபிஷன் மூலமா இது கட்டப்பட்டது. நம்ம சொந்தமா சிவன் கோயில் சார்பாக அந்த பகுதி ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன இப்ப சிவபாலன் வேறுதுறை மூலமா புதுசாக கட்டி அந்த பகுதி கட்டி. இப்ப நம்ம நடக்கிறோமே அந்த படிதான் மிஸ்டர் சிவபாலன், மிஸ்டர் வேணுதுரை, தத்தோ செல்வா, ஜோஹர் அவங்க மூலியமா இது கட்டப்பட்ட படி. இது வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு அவங்க கட்டி. ஸோ அவங்களோட முயற்சினால ஒரு எல்லாம் மக்களோட காசோட படியை கட்டி முடிச்சாங்க. ரசிகர்களே, ஆண்டுகள் பல கடந்தாலும் இங்குள்ள மக்களின் ஒத்துழைப்பாலும் ஒரு சில சுற்றுப்பயணிகளின் ஆதரவாலும் இந்த ஆலயம் இன்றும் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது. முன்பை காட்டிலும் இன்று பல மேம்பாடுகளை கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல மேம்பாட்டு பணிகளுக்காக இவ்வாலயம் காத்திருக்கின்றது. கொஞ்ச தூரம் தான் இது நடக்கும். இது வந்து நம்ம உச்சி படியா இன்னுமே நம்ம இறக்கத்தான் படி இறக்கத்தான் போறோம். அது வந்து குறைய சிவனை நோக்கி நம்ம அடுத்து வந்துட்டோம்னு இது இந்த படியை நம்மளுக்கு காமிச்சு. பயங்கர காத்தா இருக்குது. இதுதான் எங்க நேச்சுரல் சிவன் டெம்பிள் ஒண்ணு ஏகாம்பர். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது இந்த சிவன் டெம்பிள் சார். இந்த விளக்கெல்லாம் எங்க இருக்கு இல்லைங்களா? இந்த விளக்கெல்லாம் நாங்க புதுசாக ஒரு 20,000 வெள்ளி செலவுல இந்த சிவன் டெம்பிள் காசுல இருந்து புதுசாக நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு எல்லாம் மக்களோட உதவி ரொம்ப தேவை. இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இந்த அடுத்த படியான திட்டம் வந்து நம்ம இந்த படிகளை எல்லாம் கீழே வைக்கிற படிகள்லாம் நல்லபடியா செய்யணும். அடுத்த நிர்வாகத்தோட தீர்மானம் பண்ணிட்டு அது கூடுமான நன்கொடை வரும்னு கேட்டு. பல சிறப்பு பூஜைகளுக்கு இடையே சிவராத்திரி பிரதோஷ நாட்களில் இவ்வாலயம் விழாக்கோலம் பூண்டிருக்கும். பக்தர்கள் கூட்டமும் என்றும் இல்லாத அளவுக்கு நிறைந்திருக்கும். சிவலிங்கேஸ்வரரின் வரம் கேட்டு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை பூஜை செய்வாங்க? 3 கால பூஜை நடக்கும். 9 மணிக்கு 1, 12 மணிக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு பிறகு இந்த சிறையை மூடிடுவாங்க. எல்லாரும் இந்த கூடுமானவோ 5 மணியோட இங்க யாரும் வர முடியாது. மாசத்துக்கு 2 நாள் பிரதோஷ காலத்துல நல்ல விவசாயமா இருக்கும். காரணம் இங்க வந்து சனி பிரதோஷம்னா ரொம்ப மக்கள் போன சனி பிரதோஷத்துலாம் ஒரு 15 பஸ்லாம் ஆட்கள் வந்திருந்தாங்க. ஸோ பெரும்பாலும் பிரதோஷம் சிவராத்திரி நல்ல ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு 1000 பேர்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க சிவராத்திரி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை நாம் அடையாளம் கொள்வோம். அங்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால் வழிபட்டு அதன் மேம்பாட்டுக்கு நம்மால் ஆனதையும் செய்யலாமே. சரிங்க சார், இந்த திருத்தலத்தை பத்தி நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்களுக்கு தெரியாத புதிய புதிய விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். சரி நேர்களே, மலேசியால இருக்கிற வித்தியாசமான கோயில்களை நீங்க சென்று பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பஞ்சின்மலை மகா சிவலிங்க திருத்தலத்தை வந்து பார்க்கலாம். சரிங்க சார்.